வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க, குருவே துணை. வேதாத்ரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கி கொண்டிருக்கும் ஞான ஆசிரியர்களின் மதிநுட்பமும் குருவர்களோடு சுக்குமமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் ஓய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் குருவணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம். இறைவணக்கம் பாட அருள்நிதி சிவசங்கரி சிவபாலாம் அவர்களும், குரு வணக்கம் பாட அருள்நிதி ஸ்ரீராம் ஜெயபிரகாஷ் ஐயா அவர்களும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இறைவணக்கம். எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீக்கமர சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமால் சிந்தி தெளிவாய் வல்லாய் உடலில் இயக்கம் அவன் வாழ்வில் உயிரில் அறிவும் அவன் கல்லார் கற்றார் செயல் விளைவார் காணும் இன்ப துன்பம் அவன் அவனின் இயக்கம் அணுவாற்றல் அணுவி கூட்டு பக்குவம் நீ அவனில் தான் நீ உன்னிலவன் அவன் யார் நீ யார் பிரிவேது அவனை மறந்தால் நீ சிறியோன் அவனை அறிந்தால் நீ பெரியோன் அவன் நீ ஒன்றாய் அறியுமிடம் அறிவு முழுமை அது முக்தி அறிவு முழுமை அது முக்தி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். குரு வணக்கம். சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற சீரறிய செய்த குருவே அந்த நிலைதனல் அறிவு அசைவற்றிருக்கப் பெறும் ஆனந்தம் பொங்குதங்கே இந்த பெரும் உலகமிசை எடுத்த பிறவிகளின் இறுதி பயனாகிய சந்ததவம் எனை மறவாத சாந்த வாழ்வழித்தோ என் சந்தோஷ செய்திடுவே என் சந்தோஷ செய்திடுவே. வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்று நமக்காக அருமையானதொரு பஞ்சபூத நவகிரக தவம் நடத்திய அருள்நெறி அருளையா அவர்களை வாழ்த்துவோம். அருள்நெறி அருளையா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்களின் உடல்நலம், பொருள்வளம், மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். தொடர்ந்து மாக்கோலமாய் விளைந்த மதிவிருந்து, அதைத் தொடர்ந்து மார்கழி கவி.
2 கவிகளுக்கும் விளக்கம் வழங்கிட பேராசிரியர்கள் அருள்நிதி ராதா ரவிச்சந்திரன் அம்மா அவர்களும் மூத்த பேராசிரியர் அருள்நிதி கோதி கோவிந்தராஜன் அம்மா அவர்களையும் அன்போடு அழைத்தமைவோம். நாளைய தவம் புத்தாண்டு தவம், பஞ்சபூத நவக்கிரக தவம், சிறப்பு தவம். அந்த தவத்தினை வழி நடத்தி தந்திட தொடர்ந்து வேதாத்திரிய கருத்து, வேதாத்திரிய சிந்தனையை, வேதாத்திரிய வேள்வியை வழி நடத்தி தந்திட மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பாக்யலட்சுமி சிவஞானம் அம்மா அவர்கள் ஒப்புதல் அளித்துள்ளார்கள். நாளை மறுநாள் தவத்தை வழி நடத்தி தந்திட மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி மாலா ஜெயபிரகாஷ் அம்மா வழி நடத்தி தந்திட ஒப்புதல் தந்துள்ளார்கள். தொடர்ந்து அடுத்த 4 நாட்களுக்கு பஞ்சபூத நவக்கிரக தவம். அன்பர்கள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்து தருமாறு அன்போடு வேண்டிக் கொண்டு கவி விளக்கம் பெறுவோம். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வேதாத்திரியம். குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. வாழ்க வளமுடன். சிகாகோ வனவளக்கலை நண்பர் இணைய வழியில் இணைந்திருக்கும் இருபால் மெய்யன்பர்களுக்கும் காலை மாலை வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த அற்புதமான 2025 பல நினைவுகளையும் இன்ப உணர்வுகளையும் விட்டு சேர்க்கிறது. நன்றி உணர்வோடு நமக்கு பல வகையிலும் பல விதத்திலும் உறுதுணையாக இருந்த, துணை புரிந்த அனைவருக்கும் நன்றியோடு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்து புதிய ஆண்டில் நாம் காலடி எடுத்து வைக்கிறோம். வரக்கூடிய புதிய ஆண்டும் மென்மேலும் முன்னேற்றத்தையும், இன்பத்தையும், மகிழ்ச்சியையும், மனவிரிவையும், இன்னும் பல நேர்மறையான சிந்தனைகளையும் தர வேண்டும் என்ற ஒரு சங்கல்பத்தோடு நம் உடலையும் மனதையும் நேர்மறையாக வைத்துக்கொள்ள சங்கல்பித்துக் கொண்டு முறையாக உடற்பயிற்சிகள், தவங்கள், ஆராய்ச்சிகள் செய்ய வேண்டும் என்ற ஒரு சங்கல்பத்தோடு புதிய ஆண்டை வரவேற்று துவங்குவோம். இன்று நாம் மாக்கோலமாய் விளைந்த மதிவிருந்து பாடலாக பார்ப்பது எது இன்பம். எந்த ஜீவனுக்கும் அறிவிற்கும் உடலுக்கும் அந்த சமயத்தில் தேவையாய் பொருத்தமாய் வந்த அனுபோகம் இன்பமாம். பின் விளைவை சிந்திக்க தீங்கு அற்றது எனில் அது உயர்வான். மிகவும் எளிமையான 4 வரி பாடல். நேற்று பார்த்த இன்பத்தை காக்க என்ற ஒரு பாடலுக்கு தொடர்ச்சியாக மனிதன் எப்பொழுதும் இன்பமாக இருக்கவே விரும்புகிறான். இன்பத்தை எவ்வாறு காத்து கொள்ள வேண்டும் என்றால் அளவு முறை காக்க வேண்டும் என்று நேற்றைய தகவல் சொன்னேன். இப்ப எது இன்பம் என்பதற்கு ஒரு விளக்கம் கொடுக்கிறாங்க இந்த விஷயம். ஏன்னா இன்பம் அப்படின்னு நம்ம நினைக்கிறதெல்லாம் உண்மையில் இன்பமா அப்படின்ற ஒரு கேள்வி, ஒரு ஆராய்ச்சி நமக்கு தேவை. எந்த ஜீவனுக்கும் அறிவிற்கும் உடலுக்கும், மனிதன் மட்டும் இல்ல, 8ல் 1 குறைந்தால் ஜீவன் என்ற பெயரை விடல் வேண்டும்னு சொல்லுவாங்க மகிழ்ச்சி. அந்த மாதிரி ஓரறிவு தாவரத்திலிருந்து தொடங்கி மனிதன் வரை அனைத்து உயிரினங்களும் ஜீவன் என்ற வகையில் வரும். அது ஒவ்வொன்றுக்குள்ளும் அறிவு இருக்கிறது, அதற்கு உடல் இருக்கிறது. இங்க அந்த சமயத்தில் தேவையாய் பொருத்தமாய், இங்க 3 சொல்றாங்க. அந்தந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்ப தேவையாய் பொருத்தமாய். இப்ப தேவை என்பது அறிவிற்கு தேவையாக இருந்தால், பொருத்தமாய் என்பது உடலுக்கு பொருத்தமாக இருந்தால். இப்படியும் பொருள் கொள்ளலாம். இப்ப ஏன் அறிவுக்கு தேவை என்று வரும்போது, உடலுக்கு தேவை என்பது மகர்ஷி வாழ்க்கை தத்துவத்தில் சொல்வது பசி, தாகம், வெப்ப தட்ப மாறுதல். அது காப்புல வந்துடும். பசி, தாகம், இயற்கை கழிவுகளின் உந்து வேகம், இதெல்லாம் தான் தேவை
அதாவது அப்புறம் வெட்பத்தட்பத்துக்கு ஏற்ப உணவு, உடை, உறைவிடம். ஸோ இதுதான் வந்து தேவை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த அறிவிற்கு தேவையாய் உடலுக்கு பொருத்தமாய். ஸோ இப்போ ஒரு குளிர்காலம் அப்படின்னு வந்தோம்னா உடலுக்கு பொருத்தமாக நம்ம குளிருக்கு ஒரு கணப்பு தரக்கூடிய ஒரு ஆடைகளை அணிந்து கொள்வது என்பது உடலுக்கு பொருத்தமாக இருக்கும். ஸோ நம்மை அந்த வெட்பத்தட்ப மாறுதல்களிலிருந்து காத்துக்கொள்வது என்பது அறிவுக்கு தேவையாக இருக்கும். ஸோ அந்த வகையில் வந்த அனுபவம். ஸோ அப்படி நம்முடைய அந்த அறிவுக்கும் உடலுக்கும் தேவையாய் பொருத்தமாய் அந்தந்த சமயத்தில் பெறக்கூடிய அனுபவங்கள் எல்லாமே நமக்கு இன்பமாக அமைகின்றன. பின்விளைவை சிந்திக்க. ஸோ அப்போ அனுபவிச்சிடுறோம். அதுக்கப்புறம் தான் என்ன சொல்றாங்க, மனிதனுடைய இயல்பு 10ன்னு சொல்லும் பொழுது மனிதனுக்கு வரக்கூடியது கடைசி 3: ஆராய்ச்சி, தெளிவு, முடிவு. அனுபவம் வரையில் எல்லா உயிர்களுக்கும் அது பொது. ஆனா மற்ற உயிரினங்கள் அதுவும் ஆராய்ச்சி, தெளிவு, முடிவு செய்கிறது. ஆனா அது இறைநிலையே அந்த இயற்கையாக அதுக்கு வந்து அந்த ஒரு ஆராய்ச்சி, தெளிவு, முடிவை அளிக்கிறது. சோ அது இயற்கையோடு ஒன்றி இருக்கிறது. ஆனா மனிதன் வரும்பொழுது அவனுக்கு அந்த 6வது அறிவு, தன்னை உணரக்கூடிய அறிவு என்பது இருக்கிறதுனால அங்கே தானாக ஒரு ஆராய்ச்சி முடிவு எடுக்கிறான். அப்போ அந்த அனுபவத்தை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது பின் விளைவை சிந்திக்க. பின் விளைவு என்பது என்ன? தனக்கோ, பிறர்க்கோ, தற்காலத்தோ, பிற்காலத்தோ, உடலுக்கோ, உயிருக்கோ துன்பம் வராத வகையில் செய்யக்கூடிய அனைத்துமே உயர்வாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப தீங்கு அற்றது எனில் அது உயர்வாம். இததான் நம்ம வந்து விளைவை சிந்தித்து செயலாற்றுதல் அப்படின்னு சொல்றாங்க. கர்மயோகத்துல நன்றி உணர்வும் விளைவறிந்த விழிப்பு நிலை. இன்னும் மகரிஷி சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, இந்த விளைவை சிந்திக்க. ஒரு அனுபவம் பெறுகிறோம், அதனுடைய விளைவு இங்க அறிவுக்கு தேவை, உடலுக்கு பொருத்தம்னு சொல்றாங்க. அப்ப விளைவு எப்படி தவறாக இருக்க முடியும்? ஏன்னா மனதிற்கு பொருத்தமாயின்னு சொல்லியிருந்தா அங்கே விளைவு தவறாவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்ப இங்க அறிவிற்கும் உடலுக்கும் தேவையாய் பொருத்தமாய். அப்ப அங்கே இன்பம் தான், அங்கே துன்பம் வர வாய்ப்பில்லை. அங்கே விளைவு தீமையாக இருக்கவும் வாய்ப்பில்லை. இருப்பினும் அளவு முறை மீறும் பொழுது அந்த இன்பமே துன்பமாக மாறுகிறது. அப்போ பின்விளைவை சிந்தித்து அது பொருத்தமாக இருந்தாலும், இன்பத்தை தரக்கூடியதாக இருந்தாலும், பின்விளைவை சிந்திக்காவிட்டால் அந்த இன்பம் நிலையானதாக இருக்காது அப்படின்னு சொல்றாங்க மகரிஷி. உணர்ச்சியோ உடலில் உயிர் உராயும் விளைவு. இப்போ உணர்ச்சி என்பது என்ன? உடலில் உயிர் உராய்வதுதான். அந்த உயிர் சக்தி உள்ளே சுழன்று ஓடும்போது நாம் பெறக்கூடிய உணர்ச்சி, அந்த உணர்வு தான் உணர்ச்சியாக நாம் உணர்கிறோம். கண்களிலிருந்து காந்தம் வெளியேறும் பொழுது ஒளியாக உணர்கிறோம். காதுகளிலிருந்து வெளியேறும் பொழுது ஒலியாக உணர்கிறோம். நாவில் சுனையாக உணர்கிறோம். அப்ப அந்த உணர்ச்சி உடலில் உயிர் உராயும். உடல் நாக்கு, அந்த நாக்குல ஜீவகாந்தம் எனும் உயிர் துகள் உராயும் பொழுது நாம் பெறக்கூடிய விளைவு உணர்ச்சி. உணர்ச்சி சமநிலையானால், அப்ப உள்ளுக்குள்ள இருப்பு இருக்கு, அதிகமாக இருக்கக்கூடியது வெளியேறினால் அது பேரின்பம், உண்மையில் பேரின்பம். உணர்ச்சி சமநிலையானால், அமைதி என்ற நிலை. மகரிஷி சொல்லுவாங்க, இன்பம், துன்பம், அமைதி, பேரின்பம். அப்ப உள்ளே இருப்பும் செலவும் சமநிலையானால் அது பேரின்பம். உணர்ச்சி மெல்லியதாக உந்த. அப்ப நாம் தொடர்பு கொள்ளக்கூடிய பொருட்களுக்கு ஏற்ப அந்த உணர்ச்சி கொஞ்சம் மெல்லியதாக ஊக்கம் பெற, ஜீவகாந்தத்தினுடைய அந்த ஆற்றல் அதிகமாகும் பொழுது நாம் பெறக்கூடியது இன்பம். அதே உணர்ச்சி வல்லுணர்வாக, அதுவே அதிகமாக, இருப்புக்கும் அதிகமாக செலவாகும் பொழுது உயர்ந்து விட அதுவே துன்பம் அப்படின்னு சொல்றாங்க. சோ அளவு முறை மாறும் பொழுதுதான் இன்பத்தின் மறுபெயராம் துன்பமாயும் சொன்ன. இரண்டும் அறிவின் அலைகளாயும் சொன்னாங்க. சோ அந்த துன்பம் அப்படிங்கறத நம்ம உணரலைன்னா மீண்டும் மேலும் நம்ம என்ன பண்ணுவோம், அதுலயே ஈடுபட்டு கொண்டிருப்போம். சோ அதனால அந்த துன்பம் என்பதை கூட மகர்ஷி அறிவின் அலை அப்படின்னு சொல்றாங்க, மனதின் அலைன்னு சொல்லல. ஏன்னா அது ஆராய்ச்சி, தெளிவு, முடிவு என்ற நிலையிலே அது அறிவின் அலையாக
நமக்கு அது துன்பமாக சொல்றதுனாலதான் நம்ம என்ன பண்றோம், அந்த துன்பத்தை போக்கிக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு அளவு முறையை கடைபிடிக்கிறோம். எது இன்பம் என்பதை நாம் உணர்ந்து கொண்டால் பின்விளைவு தீமையாக வராத அளவுக்கு நம்முடைய அனுபவத்தை இன்பமாக மட்டுமே துய்த்து வாழக்கூடிய ஒரு தெளிவு வாழ்வில் ஏற்படும். இந்த ஒரு 4 வரி கவிதையை நன்றாக புரிந்து கொண்டு அடுத்து வரக்கூடிய புத்தாண்டில் நாம் செய்யக்கூடிய அனைத்து செயல்களையும் விழிப்பு நிலையோடு இன்பமாகவே அனுபவித்து துன்பத்தை விலக்கிக் கொண்டு அமைதியோடு அந்த பேரின்பத்தை நோக்கிய பயணத்தில் நாம் முன்னேறுவோம் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி இந்த சிந்தனையோடு நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சூக்குமமாக நிறைந்திருந்து நம்மை என்றென்றும் வழிநடத்துவாராக. தினசரி காலை நிகழ்விலே இணைய வழியே இணைந்துள்ள அனைத்து வேதாத்ரிய உறவுகளுக்கும் இனிய காலை மாலை வணக்கங்கள். வாழ்க வளமுடன். அருமையானதொரு பஞ்சபூத நவக்கிரகதவம் ஒவ்வொரு நாளும் நேற்று இன்று நாளை என்று அருமையாக நடத்தி கொடுக்கக்கூடிய அன்பு ஞானாசிரியர்களுக்கு நன்றியும் வாழ்த்துக்களும். இன்றைய மகரிஷியின் கவி, இது இன்பம், அந்த இன்பமே அளவு முறை மீறும் போது எப்படி துன்பமாக மாறுகிறது, அந்த அறிவு தெளிவு ஆராய்ச்சி எப்படி அப்படிங்கிறத அருமையா நமக்கு விளக்கினாங்க. இன்றைய ஆண்டாள் அம்மையாரனுடைய பாடல் இதுவரைக்கும் தோழிகளை பார்த்து பாடினா மாதிரி கொடுத்திருந்தாங்க. நேற்று ஒரு கான்வர்சேஷன் மாதிரி. இன்னைக்கு அடுத்த நிலைக்கு போறாங்க. அங்கே அந்த கோவிலுக்கு போகும்போது அங்கே இருக்கக்கூடிய வாயிற்காப்பானை பார்த்து ஒரு வேண்டுதல் வைப்பது போல இந்த பாடல் கொடுத்திருக்காங்க. நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்போனே, கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே, மணிக்கதவம் தாழ்த்திரவாய், ஆயர் சிறுமியரோ முக்கு அரைவரை, மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான், தூயோமாய் வந்தோம் துயிலெழப்பாடுவான், வாயால் முன்ன முன்னம் மாற்றாதே அம்மா, நீ நேய நிலை கதவம் நீ கேளோர் எம்பாவாய். எல்லாரும் சேர்ந்து போறாங்க. அங்கே அந்த கதவை திறக்க சொல்லி அந்த இறை உணர்வு பெற, அந்த அனுபவம் பெறுவதற்காக போறாங்க. அங்கே அந்த கோவில் காப்பாக்கனாக இருக்கக்கூடிய அந்த வாயில் காப்போன, இன்னை வரைக்கும் நம்ம அப்படித்தானே அந்த கோயிலுக்கு போகும்போது அந்த படியை தாண்டி போகும்போது அங்கே துவாரபாலகர்கள் அப்படின்னு 2 பேர் இருப்பாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் ஆன்மீக ரீதியாகவும் விளக்கம் கூறுறாங்க. இப்ப அங்கே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த நியமங்களுக்கு காரணம் ஆழ்ந்த பொருளோடு அமைக்கப்பட்டிருக்கு. இங்கே அவங்க அதை நேரடியாக பொருள் காணும் போது அந்த வாயில் காப்போன் கிட்ட கேக்குறாங்க, கதவை திறந்துட்டு நாங்க போய் அவரை பார்க்கணும், அந்த சிறப்புடைய அந்த பரமாத்மாவை பார்க்கணும், அவர் நாங்க பார்த்து அவரை வேண்டினா அவர் எங்களுக்கு என்னென்ன கொடுக்கணுமோ அதை கொடுப்பேன்னு அவர் சொல்லியிருக்கார். ஆனா நீ மாத்திடாத, அந்த வார்த்தைய நீ மாற்றிடாத, முன்ன முன்ன மாற்றாதே அம்மா, எங்களை விட மாட்டேன், நீங்க எல்லாம் அந்த அளவுக்கு சரியா பண்ணல அப்படின்னு சொல்லி எங்களுக்கு அங்க ஒரு கேட்டு போட்டுறாத, அந்த கேட்டை திறந்து விட்டுடு, நேய நிலை கதவும் நீ கேளோர். நாங்க அந்த அடுத்த நிலைக்கு போகணும். இந்த பாவை நோன்பினுடைய அடுத்த நிலையாக பரமாத்மாவை வெளிப்பட்டு நாங்க போறதுக்கு சுத்தமா வந்திருக்கோம். துயோமோய் வந்தோம், துயிலெழ பாடுவான். அந்த துயில் அது என்னது, அந்த உறக்கம் இல்லைங்களா, அந்த அந்த மனம் அந்த அமைதியற்ற நிலையில இருந்துட்டு அமைதிக்கு போகணும், இல்லைன்னா அந்த இருள்ல இருக்கு, அதுல இருந்து விழிப்பு வேணும் எங்களுக்கு, அதுக்காக நாங்க வந்திருக்கோம். அதற்கு நாங்க உள்ளே போய் அந்த பரமாத்மாவை தரிசிக்கணும், அதுக்கு எங்களுக்கு கதவை திறங்க என்று பாடுவது போல அமைச்சிருக்காங்க இந்த பரி. இன்னும் கொஞ்சம் ஆழமாக விளக்கம் பார்க்கும்போது இதற்கு ஒரு இன்னும் கொஞ்சம் சூட்சுமமாக மகரிஷி சொல்ற பாடல்கள்ல கூட நம்ம பார்த்திருக்கோம் இல்லைங்களா. ஒரு சின்ன வார்த்தை, அந்த வார்த்தைக்கு உள்ள போய் பொருள் பார்க்கும்போது இன்னும் ஒரு பொருள் புரியும். மனவளக்கலை பகுதி 1 புத்தகத்தை நம்ம எத்தனை முறை வேணா படிச்சிருப்போம்.
ஆனா நம்முடைய கேள்வி ஞானமும் தவம் செய்யக்கூடிய பயிற்சி முயற்சி அதிகரிக்க அதிகரிக்க திரும்பவும் படிக்கும்போது இன்னும் ஒரு ஆழ்ந்த பொருள் புரியும். எந்த அளவுக்கு நம்முடைய அறிவை கொண்டு பார்க்கிறோமோ அந்த அறிவையில அவங்க எழுதின நிலைக்கு நம்ம போக முடியும் அப்படின்னு மகரிஷி சொல்லுவாங்க. அப்படித்தான் திருக்குறள் உட்பொருள் விளக்கம் கூட மகரிஷி கொடுத்ததாக சொல்லுவாங்க. அப்ப அந்த மாதிரி ஒவ்வொரு வரிகளுக்கும் ஒவ்வொரு அந்த தத்துவங்களுக்கும் ஆழ்ந்த பொருள் பார்க்கும்போது இது எல்லாமே நமக்கான அறிவுரைகள் தான். அப்படி கொடுக்குறாங்க. அந்த நாயகனாய் நின்ற நந்தகோபன், எல்லாம் வல்ல அந்த இறைநிலை. அவனை அறிந்தால் நீ பெரியோன், அவனை மறந்தால் நீ சிறியோன். நம்ம இறைவணக்க பாடல்ல சொல்லுவோம் இல்லையா? அப்ப அந்த மாதிரி அத்தனை பெரியவன், இறைந்து கிடப்பவன் இல்லையா? எல்லா இடங்களிலும் இறைந்து கிடைக்கக்கூடிய அந்த நந்தகோபனாக இருக்கக்கூடிய அந்த பரமாத்மா, அந்த சுத்த சைத்தன்யம், அதுதான் எல்லாத்துக்குமான ஆதாரம். ஜீவ உலகத்திற்குடைய ஆதாரமாக இருக்கக்கூடிய அந்த பரமாத்மா அவன் எங்கேயோ தொலைவுல இல்ல, எங்கேயோ தேட வேண்டாம், உள்ளே கடந்து சென்று பார்க்கணும். அவன்தான் நமக்குள்ளே நின்று நம்மை நடத்தக்கூடிய நாயகன். அப்ப அவனேதான் இந்த கோயில் காப்பவனாகவும் இருக்கிறான். இந்த கோயில் இந்த இடத்துல எதை குறிப்பிடுறாங்க அப்படின்னா, உன்னுடம்பே ஆலயம் இல்லையா? உள்ளி எங்கும் ஆற்றல் உயிர் சொன்னாங்க. அப்ப அந்த உடம்பு நாம இந்த பிறவியில பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையே இருக்கக்கூடிய இந்த அருமையான பயணத்துல நம்மை எடுத்து செல்லக்கூடிய வாகனமாக இருக்கக்கூடிய இந்த உடல், அதுதான் இங்கே கோயில். அந்த கோயிலை காவலாக இருக்கக்கூடிய இந்த புலன்கள், அம்மா சொன்னாங்க இல்லையா, கண்கள் வழியாக போறது, காதுகள் வழியாக ஒலியாக நாம் பெற்ற அத்தனை அனுபவமும் பிறந்த கணம் முதல், ஏன் பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே உருவான கணம் முதல் இன்று வரை நாம பெற்ற அத்தனை அனுபவமும் 5 புலன்கள் வழியாகத்தானே பெற்றது. அதுதானே பதிந்தது, அதுதான் செயலாச்சு, அதுவே திரும்ப திரும்ப பதிந்து நம்மை செயல்பட வைத்துக் கொண்டிருக்கிறது. அப்ப அந்த மனித உடலை காப்பவனாக இருக்கக்கூடிய இந்த புலன்களுக்கு காவலனாக இருப்பவனும் அவனே உள்ளுக்குள்ள இல்லைங்களா? ஆனா இங்க இந்த கோயில்ல இருக்கக்கூடிய அந்த இறைவனை வெளியே தெரியாம மறைக்கக்கூடிய இந்த நம்மிடம் இருக்கக்கூடிய அறுக்க வேண்டிய குணங்கள், இந்த அகங்காரம் இறைவனை மறைக்கிறது. ஏன்னா அவன் நமக்குள்ளேயே இருந்து நம்மளை நடத்திக்கிட்டு இருக்கான், ஆனா நம்ம பாக்குறது இல்லை. சொல்லுவாங்க இல்லைங்களா, குழந்தைக்கு ஏதாவது ஒரு பொருளை மறைச்சு வைக்கணும்னா எங்க வைக்கணும் அப்படின்னா அவங்களோட ஸ்கூல் பேக்ல வைக்கணும் அப்படிம்பாங்க. ஏன்னா அதை மட்டும் அவங்க திறந்தே பார்க்க மாட்டாங்க, அதனால அங்கே வச்சிடலாம். அது போலதான் இறைவன் எல்லாத்தையும் படைச்சிட்டு நமக்குள்ளேயே இருந்து கொண்டு இருக்கிறான், ஆனா நம்ம பாக்குறது இல்லை. அப்ப அப்படி பார்க்க வைக்கிறாங்க அம்மா இந்த பாடல்ல. அந்த இறைவனை பார்க்கறதுக்கு அந்த கோயிலை காப்பவனாக இருக்கக்கூடிய இறைவனை உணராமல் சடங்குகள்ல நின்றுடுறோம். அதுதான் கொடி தோன்றும் தோரண வாயில் காப்போனே. அங்க வெளியில இருக்கக்கூடிய கொடி தோரணம் இதுல எல்லாமே மனசு நின்னு போயிடுது. அது எல்லாம் புறச்சடங்குகள் தான் இல்லையா? அதற்கு உள்ளே உள்ள பொருளை விளங்கி கொள்ளாமல் அதிலேயே நின்னுடுறோம். அப்போ தத்துவம் என்ன சொல்லுது? வெளிப்புறமாக இருக்கக்கூடிய பக்தி போதாது, நீ ஆழ்ந்து உன்னுடைய உள் வாசல் திறக்கப்பட வேண்டும். அதை திறக்கிறதுக்கு எனக்கு உதவி செய், மணிக்கதவம் தாழ்த்திறவாய். அந்த மணிக்கதவம் திறந்துடுச்சுன்னா இங்க ஆராய்ச்சி தெளிவு முடிவு சரியா வரும். அப்ப 5 புலன்கள் மூலம் செய்யக்கூடிய செயல்கள் எப்படி இருக்கும்? பார்ப்பானகத்திலே பால் பசு 5 உண்டு சொன்னாருங்களா? அந்த சித்தருடைய பாடலுக்கு பயிற்சி யாரு கொடுத்தா? வேதாத்ரி மகரிஷி. மெய்ப்பாரும் கொடுத்துட்டாங்க, வெறியும் அடங்க வச்சுட்டாங்க. அப்ப பால் பசு 5 பாலாய் பொழியும். இப்ப அம்மா சொன்ன மாதிரி அந்த 5 புலன்கள் வழியாக பெறக்கூடிய அத்தனை அனுபவமும் நல்லதாக நின்றுவிடும். அப்படி நிக்கிறதுக்கு அழைப்பு விடுக்கிறாங்க. நீ இப்படி வா, இந்த உன்னுடைய உடலெனும் கோயிலை பாதுகாத்து உள்ளே இருக்கக்கூடிய உன்னை நடத்தக்கூடிய இறைவனை நீ பாரு, அதற்கு தடையாக இருக்கக்கூடிய இந்த குணங்களை எல்லாம் தள்ளிடு. அந்த ஜீவ ஆத்மாங்களுக்கு ஒரு ஆன்மீக அழைப்பு கொடுக்குறாங்க. ஆயர் சிறுமிய ரோமுக்கு அரைபறை. இது பக்தி என்பது ஒருத்தருக்கு உரியதல்ல, இந்த நிலை என்பது எல்லாரும் அடையலாம். மகரிஷி சொன்னாங்க இல்லையா, இந்த பயிற்சியை கற்றுக்கொள்வதற்கு தகுதி என்ன? உடல் என்ற ஒன்று இருக்கணும், அதற்குள்ளே உயிர் என்று ஒன்று ஓடிக்கொண்டு இருக்கணும். அதே மாதிரி ஆண்டாளும் சொல்றாங்க,
இது தனி ஒருத்தருக்கான மட்டுமல்ல, எல்லாரும் இத பண்ணி அந்த பரமாத்மாவோடு ஐக்கியமாகலாம். எல்லாரும் வாங்க. அப்ப அந்த இறைவன் நமக்கு நாம கேட்காமலே கொடுக்கக்கூடியவன் இல்லையா? நாம் ஒரு அடி இறைநிலையை நோக்கி வைத்தால் அது 10 அடி நம்மை நோக்கி வைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அதுதான் அவன் என்னெல்லாம் கொடுப்பேன்னு சொன்னான்னு சொல்றாங்களே, அது என்ன? நீ கேட்கவே வேண்டாம். நீ அவன் சிந்தனையோடு இருந்தா உனக்கு என்ன தேவையோ கொடுப்பான். நினைப்பது நடக்கதில்ல, நடக்கிறத நினைக்கிற அளவுக்கு நமக்கு பக்குவம் வந்துரும். அப்போ இந்த உடல் தூக்கம், இந்த ஆன்மாவின் உறக்கம் அங்கே நிக்காம விழித்து வருவதற்கு எனக்கு இந்த தேவையில்லாத தீய குணங்கள் இருந்து மாற்றம் வேண்டும். வாயால் முன்னம் மாற்றாதே அம்மா நீ. அப்ப அந்த அகங்கார வாக்கு இல்லையா? நம்ம இப்ப பயிற்சியை கூட நீங்க எடுத்துக்கோங்களேன். நம்ம கண்டிப்பா செஞ்சுடுவோம்னு சொல்லுவோம். ஆனா ஒரு கணம் நம்மளோட மனசு தடுமாறிடும், பயிற்சியை விட்டு நகர்ந்துடும். அப்ப இந்த அகங்காரம் மாறி எப்போதும் இறை சிந்தனையோடு இருப்பதற்கு அந்த அன்பும் சரணாகதியும் வேண்டும். நேய நிலை கதவம் நீக்கேலோர் எம்பாவாய். அந்த இறைநிலையை உணர்வது அன்பால் உணரணும். அகங்கார கதவு நீக்கினால் அருள் தானாக திறக்கும். அப்ப அதுதான் இன்னைக்கு சொல்றாங்க. ரொம்ப அழகான இந்த பாடல் பொருத்தமாக மகரிஷி சொல்லுவாங்க, இறைவன் ஒரு கதவை மூடினால் இன்னொரு கதவை திறப்பான் அப்படிங்கிறது இல்ல. அவன் இன்னொரு கதவை திறந்து வைத்து விட்டுத்தான் இந்த கதவை மூடுவான் அப்படின்னு சொல்லுவான். இப்ப இன்னைக்கு 2025ங்கிற கதவு மூடுவதற்கு முன்னாடி 2026ங்கிற கதவு ரொம்ப அருமையாக திறந்திருக்கு. தட்டினாத்தான் திறப்போன்னு இல்ல, திறந்திருக்கு. நாம உள்ள போகணும். உள்ள போகணும்னா எப்படி போகணும்? தூயவுமாய் ஒவ்வொரு நேரம் அந்த நேய நிலைக்கதவு திறக்கணும். 2026ங்கிற இந்த அருமையான ஆண்டு உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆத்மாக்களுக்கும் அன்பும் கருணையும் கொடுத்து உலகம் முழுவதும் சமநிலை பெற்று மகரிஷியினுடைய உலக நல வாழ்த்துல சொல்ற மாதிரி எல்லாரும் இன்புற்று இருக்கிறதுக்கு இந்த இன்றைய பாடல் ரொம்ப பொருத்தமாக இருக்கு. அப்ப அந்த 5 புலன்களை காக்கக்கூடிய நமக்குள்ளே இருக்கக்கூடிய இறைவனை கண்டறிவோம். அது நமக்குள்ள மட்டும் இல்ல, எல்லாருக்குள்ளேயும் இருக்குங்கிறத பார்த்துட்டா அங்கே அன்புதானே வெளிப்படும் இல்லையா? அப்போ நம்முடைய செயல் எப்படி இருக்கும்? வாய் வேதம், கை நீதி, விழி அன்பு, மொழி கருணை. இந்த வகத்திலே பிறக்க போற புத்தாண்டு எல்லாருக்கும் நலமளிக்க வகையில் இருக்க இறையருளும் குருவருளும் துணை புரிய வேண்டி வாழ்த்தி வேண்டி அருமையான இந்த வாய்ப்பை நல்கிய அன்பு உள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி அமைகிறேன். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அருமை, சிறப்புங்கம்மா. வாழ்க வளமுடன். தொடர்ந்து மிகச்சிறப்பாக மாக்கோலமாய் விளைந்த மதிவிருந்து கவிக்கும் மார்கழி கவிக்கும் தொடர்ந்து விளக்கம் வழங்கி நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கும் பேராசிரியர்கள் ஞானாசிரியர் அருள்நிதி ராதா ரவிச்சந்திரன் அம்மா அவர்களும், ஞானாசிரியர் மூத்த பேராசிரியர் அருள்நிதி கோதை கோவிந்தராஜன் அம்மா அவர்களும், அவர்கள் தம் அன்பு குடும்பத்தினரும் அருட்பெயர் ஆற்றல் கருணையினால் உடல் நலம், நீள ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. தொடர்ந்து பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம் வேதாத்திரிய பாடல் பிரம்மஞான கவி உலக நல வாழ்த்து பாட அன்பர்களை அன்போடு அழைத்தமைவோம். வாழ்க வளமுடன். பாடுங்கம்மா. வாழ்க வளமுடன். வேதாத்திரிய போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நில உலகுக்கோராட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்கட்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கள், பல மதங்கள் பல கடவுள், பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை
தேர்ந்தெடுதல் வாழ்க ஐயா பிரம்மனா கைப்படம் ஐயா. பாடுங்க வாழ்க பாடுங்க வையகம், பாடுங்க. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் மாற்றல். இதன் திணிவு மடிப்பு வில சுழலும் நுண் விண்ணாம். நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல். நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம். மறைப்பொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை. மலைக்காதிர் விண்கூட்டம் மாபூதம் ஐந்துமாம். முறையாய அக்காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில் மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம். மா பிரம்ம ஞானமாம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் மெய்ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள், தவத்தை வழிநடத்தியோர், நற்சிந்தனை வழங்கியோர், பாடல்கள் பாடினோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை தவம் நிகழ்வு மகிழ்வோடும் நிகழ்வோடும் இனிதே நிறைவு பெறுகிறது. இறையருளும் குரு அருளும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்மை இந்த இறைநிலை உணர் பயணத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.